பேக் பெயின் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸோ, கொலீக்ஸோ இல்ல ஃபேமிலியோ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அது ஸ்லிப் டிஸ்க்கா இருக்கலாம் அப்படின்னு. பட் எல்லா பேக் பெயினும் ஸ்லிப் டிஸ்க் கிடையாது. இப்போ பேக் பெயினுக்கு பல காரணங்கள் இருக்கு. இப்போ ஸ்லிப் டிஸ்க் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூசுவலா உங்க ஸ்பைன் அப்படின்னு சொல்ற முதுகு எலும்புக்கு நடுவுல டிஸ்க் இருக்கும். அதாவது நமக்கு தெரியும் நம்ம ஸ்பைன்ல வந்து 33 எலும்பு இருக்கு. ஒவ்வொரு எலும்பையும் வி கால் இட் வெர்டிப்ரா. 2 எலும்புக்கு நடுவுல இருக்கிறது ஜவ்வு, அதாவது டிஸ்க்ன்னு சொல்லுவோம். அதுதான் ஷாக் அப்சர்வர் ஆஃப் தி பாடி. நம்ம நடக்கும்போது, பெண்ட் பண்ணும்போதெல்லாம் வெயிட் அப்சர்வ் பண்ணி அடுத்த எலும்புக்கு பாஸ் பண்ணும். அந்த டிஸ்க் வந்து ஏஜ் ஆகும்போது தேய்மானம் ஆகலாம், இல்லை இன்ஜுரி ஆகும்போது அது டேமேஜ் ஆகலாம். அந்த டைமில் அந்த டிஸ்க்குக்கு உள்ளே இருக்கிற ஜெல் வந்து லீக் ஆகி வெளியில் வந்ததுன்னா அதை தான் ஸ்லிப் டிஸ்க்குன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி வரும் பட்சத்தில் அது என்ன பண்ணோம் அப்படின்னா, இட் வில் ஸ்பைனல் கனால் தோரத்தில் வர நர்வை டச் பண்ணும். அதை டச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு பேக் பெயினோட சேர்த்து கால் வலி இருக்கும். அதாவது டாக்டர் எனக்கு கால் வந்து குதிகால் வரையும் வலி பரவுது முதுகுலேருந்து. முதல்ல முதுகில் தான் இருந்தது. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குதிகால் வரையும் போகுது, இல்லை கட்டை விரல் வரையும் போகுது. வலியோடு சேர்த்து கால் மரத்து போகுது, கால் திமிர் பிடிச்ச மாதிரி இருக்குது, இல்லை பின் வச்சு ஏதோ குத்துற மாதிரி இருக்குது. இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வரும்போது தான் அதை வந்து சயாட்டிக்கான்னு சொல்லுவோம், ஸ்லிப் டிஸ்க்னு சொல்லுவோம். வெறும் பேக் பெயின் மட்டும் இருந்தால் மோஸ்ட் ஆஃப் த டைம் அதுக்கு வந்து வேறு காரணங்கள் நிறைய இருக்குது. ஸ்லிப் டிஸ்காக இருக்க வாய்ப்பில்லை.